கார்த்தியும் அவங்க அப்பாவும் கம்பெனிக்கு வந்து தேடி பாக்குறாங்க. கம்பெனிக்கு வெளியே அன்போட காரை பாக்குறாங்க. கார்த்தி போனு ரிங் அடிக்கிறத கவனிக்கிறாரு. கார்த்தி அப்பா கிட்ட சொல்றாரு, பா, அண்ணனோட போனு கார்ல தான்ப்பா இருக்கு. என்னடா கார்த்தி சொல்ற, கார்ல இருக்கா? அப்படின்னா அன்பு இங்கதான் இருக்கணும். ஆமாடா கார்த்தி, இங்கதான் இருக்கணும். கார்த்தியோட அப்பா கண்மணியோட சைக்கிளை பாக்குறாங்க. என்னடா கார்த்தி, சம்பந்தம் இல்லாம கண்மணி சைக்கிள் நிக்குது. ஆனா கண்மணியே இங்கதான் இருக்கணும். கண்மணி அவ சைக்கிளை விட்டுட்டு எங்கடா போயிருப்பா கார்த்தி? தெரியலப்பா. செக்யூரிட்டி இங்க வாங்க. சார், என்னப்பா கண்மணி சைக்கிள் இங்க இருக்கு? ஆமா சார், மேடம் சைக்கிளோட வந்தாங்க. கார்த்தி கேக்குறாரு, வந்தாங்க சரி, போனாங்களா? செக்யூரிட்டி சொல்றாரு, அது தெரியல சார், இங்க போனத நான் பார்க்கல சார். கார்த்தி கேக்குறாரு, என்ன செக்யூரிட்டி நீங்க வர்றவங்க போறவங்க எல்லாம் கவனிக்காம உங்களுக்கு என்ன வேலை? கார்த்தியோட அப்பா சொல்றாங்க, அநேகமா அவங்க ஆபீஸ்க்குள்ளதான் இருக்கணும். நீ பேசாம இரு கார்த்தி. செக்யூரிட்டி, நீங்க தானே ஆபீஸ பூட்டினீங்க? ஆமா சார், ஆபீஸ செக் பண்ணிட்டு தான் சார் பூட்டினேன். கார்த்தி சொல்றாரு, நீங்க செக் பண்ண லட்சணம் தான் நல்லா தெரியுதே. சரி சார், ஆபீஸ் கீயை கொடுங்க, நானே போய் செக் பண்ணிக்கிறேன். கார்த்தியோட அப்பா சொல்றாங்க, சிசிடிவிய செக் பண்ணிடலாம் வா கார்த்தி. செக்யூரிட்டி சொல்றாங்க, சிசிடிவிய செக் பண்ண முடியாது சார். ஏன்பா? கேமராவை சர்வீஸ் பண்ண வந்தவங்க எல்லா கேமராவையும் கழட்டி வச்சுட்டு போயிருக்காங்க சார். நாளைக்கு தான் எல்லா கேமராவையும் ஃபிட் பண்ணுவாங்க. கார்த்தியோட அப்பா சொல்றாங்க, இது வேறையா? ஆபீஸுக்குள்ள போய் தேடுறாங்க. கார்த்தியும் அவங்க அப்பாவும் அவங்களால அன்பையும் கண்மணியையும் கண்டுபிடிக்க முடியல. இப்ப ராஜேஸ்வரி கிட்ட இருந்து போன் வருது. கார்த்தி சொல்றாரு, அன்பு எங்க இருக்கான்னு தெரியல பாட்டி. கண்மணியும் வந்திருக்காங்க, அவங்களும் எங்க இருக்காங்கன்னு தெரியல. போலீஸ்ல வேணா புகார் கொடுத்துருவோமா அப்படின்னு கேக்குறாங்க பாட்டி கிட்ட. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, சரி, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுத்துருங்க. ராஜசேகருக்கு எஸ்பி சார தெரியும், அவங்க மூலியமா மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. கார்த்தி இத கேட்டுட்டு அவங்க அப்பா ராஜேந்திரன் கிட்ட சொல்றாங்க, நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுக்கறேன்ப்பா. நம்ம 2 பேரும் ஆபீஸ விட்டு கிளம்ப கூடாது. நீங்க அன்பை பத்தி ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு போன் பண்ணி சொல்லுங்கன்னு கார்த்தி சொல்லிட்டு போயிடுறாரு போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுக்கறதுக்கு. அன்பும் கண்மணியும் அந்த ஃப்ரீசர் ரூமுக்குள்ள ரொம்ப குளிர் தாங்க முடியாம ஒரே பெட்ஷீட்டை போத்திக்கிறாங்க. கண்மணி அன்பு மயக்கமாக கூடாதுன்னு அதிக நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க. அன்பை பேச சொல்றாங்க. அன்பு பேசாம மயங்கி விழுந்துடுறாரு. கண்மணி முயற்சி பண்ணி பாக்குறாங்க அன்பை காப்பாத்துறதுக்கு. கார்த்தி போலீஸ கூட்டிட்டு வந்துடுறாங்க. போலீஸ் இந்த கம்பெனிய சோதனை பண்ணி பாக்குறாங்க.